குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக்குரிய வீக்லி அப்டேட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம பார்த்துருந்த சொல்லியிருந்த விஷயம் தான், நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 1912 1911 மட்டும் வந்துட்டு மார்க்கெட் அதுலேருந்து ஒரு டவுன் வந்துச்சு. நீங்கள் அந்த டைமில் வந்து டவுன் ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த எக்ஸ் மட்டும் போகும்னு தான் எதிர்பார்த்துருந்தது. இந்த 1920 மட்டும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அந்தளவு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல் பிகினர்ஸ். ஸோ நம்மளோட இது பார்த்துக்கலாம், கேலண்டர் பார்த்துக்குறோம். ஸோ இன்றைக்கி 16. ஸோ இன்றைக்கி நமக்கு நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. 6 PM நியூஸ் டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 11:30க்கு வந்து எஃப்எம்சி மினிட்ஸ் இருக்குது. எஃப்எம்சி நியூஸ் இல்லை, மினிட்ஸ். ஸோ ஸ்பீச் தான் போகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6 PM பிறகு நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ மீடியம் நியூஸ்னு பார்க்க போனால் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டு 6 PM பிறகு நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. அதாவது பில்டிங் பெர்மிட்ஸ் இருக்குது, மற்றது எஃப்ஓஎம்சி இருக்குது, மற்றது ஆயில் மார்க்கெட்டில் ஸ்டாக் சேஞ்ச் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 PM பிறகு நியூஸ் டைம்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி ஹீரோ யூஸ் பண்ணுறவங்களும் நியூஸ் டைம்ஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்குது. ஜிவிபி நியூஸ் வந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ஹவரில் இருக்குது ஜிவிபி நியூஸ். ஸோ ஜிவிபி, ஹீரோ, யூஎஸ்டி கரன்சி யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்து இருக்குது கண்டினியூஸாக. ஸோ அப்படியே நம்ம வந்து அனலைஸுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து என்ன செய்வோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ஜூன் இருக்குது. என்ன ஜூன்னா, நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஜூன், இந்த மந்த்துக்குரிய ஜூன். ஸோ இது ஒரு கீ ஜூனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு கன்ஃபார்ம் ஜூனாக எடுத்துக்கிறீங்க. எபோவ் பை ஜூன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இந்த மந்த் முடிகிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 15 டேஸ் இருக்குது, ஒரு 2 வீக்ஸ் இருக்குது, 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் இந்த வீக் வந்து இந்த மந்த் வந்து முடியக்குள்ளே இந்த லாங் கேண்டெலாம் முடிஞ்சிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் ஒரு டீப் டவுன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அப்படி இல்லை, இந்த மந்த் முடியக்குள்ளே இதுக்கு எபோவ் மேலே முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் திரும்பவும் மேலே தான் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக திரும்ப மார்க்கெட் பை சைட் வந்து ஃபோக்கஸாக தொடங்கும். ஸோ இந்த மந்த்லி க்ளோஸ் வைக்கிற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ்னால் இப்போதைக்கு நமக்கு தேவையான இந்த லோ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 1892 3 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ஏன்னா இது மட்டும்தான் இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஷார்ட் டைமில் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 3 டேஸ் இருக்குது. ஸோ 2 டேஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நாளாண்டைக்கும் கண்டினியூஸாக நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ நியூஸ் டைம்ஸை பொறுத்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்சுருந்த இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஜூனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. 1920 நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த மந்த் இருக்குது தானே, இந்த மந்த்துக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. பட் இது ஒரு சப்போர்ட் ஜூன் தான், இது ஒரு சப்போர்ட் ஜூன் தான். ஸோ இந்த சப்போர்ட் ஜூனுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஜூன் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த ஜூன் எடுத்துக்கலாம். இந்த 1902 இல்லாட்டி 03 எடுத்துக்கிறோங்க. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் என்ன நடக்குது, மார்க்கெட் இந்த இடத்துலையும் நமக்கு பெண்டிங் தான். ஸோ ஃப்யூச்சரில் மேபி இந்த இடத்துக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் வரக்குள்ளே திரும்பவும் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து திரும்பவும் நம்மளுக்கு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணனா ஒரு ஷார்ட் பை எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் வரக்குள்ளே திரும்ப ஒரு ஷார்ட் பை எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு சொல்ல போனால் நமக்கு இதில் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படும். இந்த ஜூன் ப்ரீவியஸாக இருக்கிற வீக்லி க்ளோஸ் இது வந்து 1914 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 1914. ஸோ 1914க்கு அபோவ் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துச்சுன்னா இதில் வெயிட் பண்ணணும். மேபி இதில் ரிட்டர்ன் திரும்ப சான்சஸ் இருக்குது.
அப்படி திரும்பல இதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் இதில் வச்சு கண்டினியூ பண்ணலாம். மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சி. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா இது ஒரு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து இந்த கேண்டில்ஸ் இதுக்கு மேலே இந்த ப்ரைஸுக்கு மேலே அபவ் 1915க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலான்னு. பட் அது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் தான். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நேற்று மார்க்கெட் வந்து அதே மாதிரி தான் நமக்கு பேரிஷாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஏஷியா மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம 4 ஹவர் சார்ட் இன்ட்ராடேயில் எதுவும் ஜூன்ஸ் இருக்கான்னு நான் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இதில் தேவையான ஜூன்ஸ்னால் இந்த ஜூன் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இன்ட்ராடேட ஸோ இதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டை நம்ம நேற்று ஆல்ரெடி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருந்தேன். நம்மளோட மெயின் சார்ட் நீங்கள் மெயின் குரூப் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தேன், சேனல் ஃபாலோ பண்ணால் தெரியும். ஸோ இது ஒரு ஹமர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னா, இதுக்கு பிறகு வர கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக அபவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணலான்னு. பட் அப்படி கண்டினியூ பண்ண இயலாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா இதுக்கு பிறகு வந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ரெட் கலர் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இது ஃபெயிலியர், மார்க்கெட்டில் கண்டினியூவாக திரும்பவும் டவுன். ஸோ எகெயின் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, இது ஒரு டோஜி, இதுலேயும் மார்க்கெட் ஒரு கரெக்டான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை, இதுவும் ஒரு கரெக்டான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் எல்லாமே ஸ்லோ. ஸோ வெயிட் பண்ணுது, மார்க்கெட் ஏதோ ஒரு வேக்கு போகிறதுக்காக மேபி பிரேக் கொடுத்துட்டு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதையோட நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நேற்று இருந்த லோ. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், இது லோ, நேற்று இருந்த லோ 1986. ஸோ இந்த லோ வந்து கட்டாயம் தேவை. ஸோ இந்த லோ நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஹை, இது வந்து 4 ஹவர்ட ஹை தான். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நமக்கு இந்த ஜூனில் தான் இப்போதைக்கு இருக்கிறோம், இந்த ஜூன். ஸோ இந்த ஜூனை விட்டு மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கிடைக்க போகுது, மார்க்கெட்டில் வந்து பை சைட் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேபி இந்த எஃப்எம்சி மினிட்ஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்க, இந்த ரெண்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பிரேக் அவுட் நடந்தாலும் இதுலேயும் ஒரு சின்ன பை ஒன்று இருக்குது, ஷார்ட் பை ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூன் வந்து இந்த ப்ரைஸ் நமக்கு லாஸ்ட்டாக வந்தது வந்து ஜூன் 23. ஸோ ஜூன் 23லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஜூலை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட். ஸோ ஒரு 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 இந்த கேப் ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக இந்த இடத்துல பெண்டிங் மார்க்கெட். ஸோ மேபி இதை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்க்க போனால் நம்ம ஒரு சப்போர்ட் ஜூனில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த 1900 வந்து ஒரு கீஸும், இந்த 1900 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், மார்க்கெட்டை வந்து கண்டினியூவாக டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷார்ட் டைம் போய்க்கிறோம். ஸோ ஷார்ட் டைம் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இதுக்கு மேலே தான் பை. $19.20க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம பை ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ லாங் பை, ஏன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கட்டாயம் வந்து 1930, 33 மட்டும் ரீச் ஆகும். 33 பிரேக் அவுட் பண்ணால் 1950 மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து 2 இடம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீச் பண்ணிச்சுன்னா, ஒன்று இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை, மார்க்கெட் என்ன நடக்க போகுது, அப்படி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்ப வந்துட்டு இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் இந்த ஜூனில் 1902க்கு கீழே மார்க்கெட் இதிலேருந்து நமக்கு ஒரு டவுன் ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குற செல் ஆப்ஷன் இது. ஸோ இந்த செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு லாங் செல்லாக வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இன்கேஸ்
இது பிரேக் அவுட் நடந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட் பை இருக்குது. பட் 1914 1920 தான், ஒரு 65 சரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது இந்த இடத்துல ஒரு கேப்பில். ஸோ கட்டாயம் வந்து இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல் வந்து நம்ம கிடைக்கிற மட்டும் இன்ட்ராடேயில் சரி, நமக்கு 4 ஹவர் சார்ட்டில் சரி கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மேபி 4 ஹவர் சார்ட்டில் வந்து இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த 2 ஆப்ஷனும் நடக்கலைன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட்னா இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது இன்றைக்கி, ஸோ இதுக்கு கீழே ஸோ செல் ஆப்ஷன். ஸோ இந்த செல் ஆப்ஷன் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணுற பை வந்து ஒரு ஷார்ட் பை தான். மார்க்கெட் ஒரு குயிக் மூவ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். இந்த இடத்துல நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து 50% எதிர்பார்க்கலாம். 50%லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்க மாதிரி இருக்குது. லாங் ட்ரெண்ட் லைன்னு சொல்லப்போனால் உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாருங்கள், நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன், விக்கோட கனெக்ட் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ இந்த விக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த விக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இதோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹையிலேருந்து பார்த்துருக்கோம் 1946. ஸோ 1946லேருந்து மார்க்கெட் என்ன நடக்குது மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஒரு டவுன், திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு டவுன், திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு டவுன், திரும்ப ஒரு ஹை, மார்க்கெட் டவுன், திரும்ப என்ன நடக்குது, திரும்ப மார்க்கெட் டவுன், திரும்ப ஒரு ஹை க்ரியேட் ஆகுது, திரும்ப டவுன், திரும்ப ஒரு ஹை. ஸோ மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நியூ லோ வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில், நியூ ஹை கிடைக்கிது இல்லை. ஸோ நியூ ஹை கிடைச்ச பிறகு தான் நமக்கு என்ன செய்ய போகுது, மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பார்க்க போனால் இது ஓவராலாக என்ன நடக்குது, மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஷார்ட் டைமில் ஸோ டவுன் ட்ரெண்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணால் ஸோ இப்போதைக்கு இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கிறீங்க, இது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது அவ்வளோ கன்ஃபார்மான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லை, இது கன்ஃபார்மான ட்ரெண்ட் லைன். ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம வெயிட் பண்ணணும். மேபி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருந்துட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் வரலாம். அப்படி இல்லை, மார்க்கெட் இதில் கண்டினியூ பண்ண தொடங்கிடுச்சுன்னா, இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கேருந்து வார மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ என்ன நடக்க போகுது, திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து ஒரு பை கண்டினியூ ஆகும். ஸோ அந்த பை கண்டினியூ பண்ணக்குள்ளே மேபி இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ வேறு இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன், நான் வந்து ஷார்ட் டைமுக்குரிய கீ ஜோன் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஜோன்லேருந்து எடுக்கலாம், இந்த ஜோன்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த ஜோன்லேருந்து நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எடுக்கக்குள்ளே இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம்னா கீ ஜோன்னு சொல்ல போனால் இந்த 1902 தான் வருது. ஸோ நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 1900 எடுத்துக்கிறங்க, அது நல்ல ஒரு கீ ஜோன். ஏன்னா இன்னுமே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1 ஹவர் சார்ட்டில், அதே மாதிரி 4 ஹவர் சார்ட்டில் இந்த 1900 கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ பிரேக் அவுட் நடந்து ஏதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் 4 ஹவர்லேயோ 1 ஹவர்லேயோ நம்மளுக்கு இன்ட்ராடேலேயோ க்ளோஸ் வச்சா நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம yellow கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இந்த கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் கீ ஜோன்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது 1900. ஸோ 1900 வந்து ஒரு கீ ஜோன், நல்ல கீ ஜோன். ஸோ பிலோ கட்டாயம் வந்து செல் ஜோன் ஓப்பன் ஆயிரும். ஸோ செல் ஜோன் ஓப்பன் ஆனால் கட்டாயம் 1890 ஃபர்ஸ்ட் டார்கெட், அடுத்து 1880,
1850 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இதை பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், நம்ம பை ஆப்ஷன் நம்ம இந்த 2 ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ அப்படி ஏ ஆப்ஷன் கிடைச்சா கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் பிரேக் அவுட் கிடக்குள்ள கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஏ ஆப்ஷன் கிடைக்காட்டி மார்க்கெட் திரும்பவும் டவுன் வந்தால் நம்மளுக்கு பி ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் ஏயும் கிடைக்கல பியும் கிடைக்கல, பி வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ஜோனுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சி ஆப்ஷன். ஸோ மேபி சி ஆப்ஷன் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. சி ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1930லேயும் கிடைக்கலாம் நமக்கு நல்ல ஒரு செல். மேபி இந்த சேனல் பேட்டர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக நமக்கு 4 ஹவர் சார்ட் கண்டினியூவாக ரன்னிங்கில் இருந்தால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். மேபி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் ஷார்ட் பைன்னு சொல்லக்குள்ள நமக்கு ஷார்ட் பைனா நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன்லேருந்து நம்ம பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் டாப் லாஸோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி கண்டினியூ பண்ணால் நமக்கு 1907 ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டார்கெட் வந்து 1910 இருக்கும். ஸோ அந்த 1910லேருந்து நம்ம செல் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இதில் பை ஆப்ஷன்னு சொல்லப்போனால் பை ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஒரு பை இருக்குது, பட் அது ஒரு கன்ஃபார்மான பை இல்லை. ஸோ இதில் பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம வந்து பை எடுக்கலாம். இந்த இடத்துல இது ஒரு ஷார்ட் பை. ஸோ இப்போதைக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் கொஷின் மார்க்கோட வைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கேருந்து வர்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்து அதே மாதிரி நியூஸ் டைமை பொறுத்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இன்ட்ராடேயில் வந்து இதுக்கு அபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், இது ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லை இன்ட்ராடேயில் இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் இது வந்து ஃபெயிலியர் தான். ஏன்னா மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது டவுன் சைட் போகிறதுக்கு. ஸோ டவுன் சைடுக்குரிய கீ ஜோன்ஸ் பார்த்துட்டோம். பை சைடுக்குரிய கீ ஜோன் பார்ப்போம். அப் சைடுக்குரிய கீ ஜோன் இந்த ஹைலேருந்து லோ எடுக்கக்குள்ள நமக்கு 50% வரும். ஸோ 50% பார்த்தா 1910 தான். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன நடக்க போகுது, இதுக்கு மேலே ஒரு கீ ஜோன் நான் வந்து 1910 எடுக்கிறேன். அது கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 1910 நான் அந்த சொன்ன ஜோன் தான். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து 4 ஹவரில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது பைக்குரிய கீ ஜோன் 1910. ஸோ மேபி 1910க்கு மேலே அபவ் பை ஜோன் ஓப்பன் ஆகும். பட் இது ஒரு ஷார்ட் பை தான். நான் எதிர்பார்க்குறது ஷார்ட் பை. ஸோ 1910 அதுக்கு பிறகு 1914 அப்புறம் 19 இல்லாட்டி 1920. ஸோ 1920 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை திரும்பவும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ஜோன் மட்டும் போதும். ஸோ இதை வந்து நான் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ 2 கீ ஜோன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி மெயினாக எஃப்எம்சி மினிட் இருக்குது. ஒன்லி நியூஸ் மட்டும்தான், ஸ்பீச் மட்டும்தான். ஸோ என்னை பொறுத்தவரை பிஃபோர் எஃப்எம்சி நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து பை ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் பை சைட் இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஜூனை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த சப்போர்ட் ஜூனை மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்திருக்குன்னா மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நமக்கு ஒரு ஈவினிங் ஒரு 6 PM பிறகு நமக்கு மற்ற நியூஸ் இருக்கிற அதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், டெக்னிக்கல் ரீதியாக பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த வேல போகும்னு. அந்த டைமில் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்மளோட மெயின் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.